இங்க ஒரு வயசான நபர் மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு கடலுக்கு போயிருக்காரு. அப்ப அவர் கையில அடிபட்டு ரத்தம் கடல்ல விழுறப்ப அந்த ரத்த வாளிக்கு ஒரு கடல்கனி அவர் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. ஏற்கனவே யாரோத்தவங்க அந்த கடல்கனி பிடிக்க பார்த்திருக்காங்க போல இருக்கு. அந்த கடல்கனி கழுத்துல ஒரு போட்டையும் இருக்கு. அந்த கடல்கனி இவரை பார்த்து ஒரு பாட்டு பாட அந்த பாட்டுல மயங்க போன அந்த பெரியவர் கடல்கனி நோக்கி கையை நீட்டுறாரு. இதுதான் சாக்குதான் அந்த கடல்கனி அவரை பிடிக்கலாம்னு சொல்லி போறப்ப ஒரு கட்டை எடுத்து அந்த கடல்கனி மண்டையிலே அடிக்கிறாரு. நம்ம பாடின பாட்டுக்கு இவன் எப்படி மயங்காம போனா அப்படின்ட்டு அந்த கடல்கனி யோசிக்க காட்டியுமே அதை தூக்கி படகுல போட்டு மண்டையிலே 4 அடி அடிச்சு அதை மட்டையாக்குறாரு. அதுக்கடுத்ததா அவரோட வீட்டுல ஒரு மீன் சூப்பு கொதிச்சிட்டு இருக்கதா காட்டுறாங்க. அதை அந்த பெரியவர் ஒரு பிளேட்ல மாத்திட்டு எடுத்து போறப்பதான் அந்த கடல்கனியை கொன்னு பின்னாடி தொங்க விட்டுருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நேரம் அந்த பெரியவர் அந்த சூப்பை எடுத்துட்டு ஒரு ரேடியோ போய் ஆன் பண்ணிட்டு ஒரு செவுட்டு மிஷின் எடுத்து காதுல மாட்டுறாரு. அப்பதான் இந்த பெரியவருக்கு காது கேட்காது அப்படின்றதே நமக்கு தெரிய வருது. அதனால தான் அந்த பாட்டு இந்த பெரியவர் காதுல கேட்காம இந்த கடல்கனி இப்ப சூப்பா ஒரு வீட்டுல கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு வேளை காது கேட்டிருந்தா இந்த பெரியவர் அந்த கடல்கனி வீட்டுல சூப்பா கொதிச்சிட்டு இருந்தா